அண்ணா என் பேர் தியாகராஜுங்க. நான் வந்து பொண்ணுக்கு வந்து தாய் மாமன் பொண்ணு தான் என்ன பிரீத்திங்க. சதீஸ்வரன்னு சொல்லி ஈரோடு வீரப்பஞ்சத்திரத்தில் கல்யாணம் முடிச்சதுங்க. சித்தோடு கொங்கு மகாலில் செப்டம்பர் 15ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சுதுங்க. 9 மாதம் ஆச்சு. நல்ல வாழ்க்கை நடத்துவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி தான் அந்த பிள்ளை கொடுத்தோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. காசு பணம் சொத்து அதான் வந்து கல்யாணம் முடிச்ச உடனேயே அந்த அவள் பேரில் இருக்கிற 20 லட்ச ரூபா ப்ளஸ் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கிற இது எல்லாமே வந்து அவங்க பேருக்கு எடுத்து மாற்றி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அதுபோக இப்போ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஷேர் விற்றுது. அந்த பொண்ணு பேரில் இருக்கிற ஷேர் விற்றுது. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெட் பண்ணி அது கார் லோனை முடிச்சு கொடுத்தா காரு விற்று நான் பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு எல்லாமே மணி மோட்டிவ்ல மட்டுமே இருந்துட்டு இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர், காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு. அவன் தாங்காத வந்து இன்னைக்கு வந்து 1 மாதம் ஆகி சொத்தை விற்று பணம் கொடுத்தா தான் நீ என் கூட வாழ்வ அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து புள்ள தவறிடுச்சு. இது சூசைடு பண்ணி இறந்துருச்சு. இதுக்கு வந்து நல்ல நீங்க எல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நீதி வழங்கி கொடுக்கணும். இது வரைக்கும் நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு இறந்தது. இது வரைக்கும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு. 24 மணி நேரத்துல எந்த தொடருமே இல்லாத இருக்கிறாங்க. அவங்க ஈரோட்டில் இருக்கிறாங்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கிறாங்க, மெட்ராஸ்ல இருக்கிறாங்கிறாங்க. இது வரைக்கும் யாரையுமே கைது செய்யல. பிள்ளையோட அவங்க சார்பா யாருமே வர கிடையாது, முடி கிடையாது. தப்பு செய்யலைன்னா எங்களுக்கு வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி என்ன தீர்வு, இதுல என்ன நடந்தது, உண்மை தன்மையை விளக்கி என்ன பிரச்சனை அப்படிங்கறது அவங்களே விசாரிச்சு சொல்லுவானுங்க. மாப்பிள்ளை போய் நேர்ல வருவானுங்க. கல்யாணம் முடிச்சு 9 மாசம் குடும்பம் நடத்தி இருக்கிறேன். சம்சாரம் செத்து இருக்குது. அவன் வந்திருக்கணுமா இல்லைங்க, பையன் வந்திருக்கணுமா இல்லைங்களா? ஏன் பையன் வரல? அவன் மேல தப்பு இருக்குங்காட்டி வரல. பாடி நாங்க வாங்க மாட்டோம். மாப்பிள்ளை பையன் இல்லாத அந்த பையன் இல்லாத இது வரைக்கும் நான் சதீஸ்வர் இல்லாத வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லாத இது வரமாட்டேன். இது பிள்ளையோட போனு எங்களுக்கு முழு ரெக்கார்டு இருக்குது. அது பேசுனது, அவங்க பேசுனது, வரதட்சணை கொடுமைன்னு இவ்வளவு வந்தாண்டு இல்லைங்க. அது அத்தனையும் அனுபவிச்சு இன்னைக்கு புள்ள நம்ம கிட்ட எங்க இல்ல. இதுக்கெல்லாம் வந்து பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நியாயத்தை வழங்கி கொடுக்கணும். உங்களை வந்து கடவுளா நினைக்கிறேன். நீங்க தான் வந்து எங்களுக்கு நியாயம் வழங்கி கொடுக்கணும். ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.